திருமதி பிரதீபா குமரேஷ் பாபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி துர்கா மோகன் ராம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி சந்திரகலா குமரேசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி கார்த்திகா லட்சுமி குமாரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி பிரதாதேவி பாலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி ஜெயந்தி சேகர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி மாலதி ரமேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். திருமதி பர்வதா ராமலட்சுமன்ஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சீதாலட்சுமி கலாதர் பாபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பத்மாவதி குபேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வழக்கறிஞர் சுமதியை கௌரவிப்பதில் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருமிதம் கொள்கிறது. பண்பாட்டு சம்பிரதாயம் கருதி நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கும் அந்த ஆளுமையை இங்கே அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கின்றோம். மகாகவி பாரதியார் கண்ட புதுமை பெண்ணின் நிஜ வடிவமான நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞானச்செருக்கும் இருப்பதால் செம்மை மாதர் திரும்புவது இல்லையா? பாரதியின் இந்த கம்பீர வரிகளுக்கு கச்சிதமான இலக்கணம் நமது சிறப்பு விருந்தினர் மூத்த வழக்கறிஞர் திருமதி கே சுமதி அவர்கள். நீதிமன்ற கதவுகளில் நீதிக்கான குரலாய் ஒழிப்பதோடு நின்றுவிடாமல் சமூகத்தின் பல பரிமாணங்களில் தன் அசைக்க முடியாத முத்திரையை பதித்தவர் இவர். சட்ட தளத்தில் பெண்களுக்கான நீதி, பாலின சமத்துவம், வரதட்சணை மற்றும் குடும்ப வன்முறைக்கு எதிரான போரில் எளிய மக்களின் இமயமலை போன்ற நம்பிக்கை குரல் இவர்களுடைய குரல். இலக்கிய தளத்தில் கல் மண்டபம் என்ற நாவலின் மூலம் இலக்கிய சிந்தனை விருது வென்ற எழுத்தாளர் இவர். பேராசிரியர் சாலமன் பாப்பையா, சுகி சிவம் ஐயா, முனைவர் டி ஞானசுந்தரம், IAS இறையன்பு போன்ற தமிழ் ஆளுமைகளோடு சரிசமமாக மேடைகளில் தமிழின் வீரம் செறிந்த சொல்லரசியாக வீற்றிருப்பவர் இவர். சோ ராமசாமி அவர்களுடன் இணைந்து அரசியல் விவாதங்களை நடத்திய விவேகம் இவருடைய விவேகம். சுதந்திர போராட்ட வீரர் சுப்பிரமணிய சிவாவின் வரலாற்று ஆவணப்படத்திற்கு திரைக்கதை அமைத்த நேர்த்தி இவருடைய நேர்த்தி. சர்வதேச அரங்கில் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் பெண்கள் மற்றும் நீதி திட்டத்தில் இந்திய பிரதிநிதியாக பங்கேற்று உலக அளவில் தடம் பதித்தவர். தேசபக்தியிலோ எஸ் பவுண்டேஷன் மூலம் இந்திய ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் மறத்தல் தகுமோ திட்டத்தை செயல்படுத்தும் கம்பீரமான தேசபக்தர் இவர். குடியரசுத் தலைவர் விருது, சேவா ரத்னா, பாரதி இளம் செல்வர் என 400க்கும் மேற்பட்ட விருதுகளையும் பரிசுகளையும் தன் அசைக்க முடியாத உழைப்பால் வென்றெடுத்த ஒரு சாதனை தாரது. நல்லோன் ஒருவன் உளனில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்பதை போல தன் அறிவாலும் ஆற்றலாலும் சமூக அக்கறையாலும் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் வழிகாட்டியாக திகழ்பவர். இவ்வாறாக வீரமும் விவேகமும் தீரமும் கொண்ட பாரதி கண்ட புதுமை பெண்ணாக திகழும் வழக்கறிஞர் திருமதி கே சுமதி அவர்கள் நம் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சிட்கான் 2026ஆம் ஆண்டிற்கான மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக வந்து சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். அவர்களை சிறப்பு விருந்தினராக சிறப்புரையாற்ற வரவேற்பதில் சௌராஷ்டிரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் பெருமிதம் கொள்கிறது. மேடையிலே வீற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரிகளே, இந்த அரங்கத்திலே குழுமி இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, குருமகா சன்னிதானம் அவர்களே, இந்த நல்ல விழாவினை சிட்கான் என்ற அந்த பேனரில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சௌராஷ்டிரா பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். எனக்கு முன்னால் ஐயா சீனிவாசன் அவர்கள் பேசுனதை கேட்ட பிறகு நம்மளை வேற எதுக்கு ஒரு ஸ்பீக்கராக கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவ்வளோ பிரமாதமாக பேசினார். சார், ஐ ஹேட் அ லாட் டு டேக் ஹோம் ஃப்ரம் யூ. எனக்கு என்ன சந்தோஷம்னாக்க, நான் பாதி பேசிகிட்டு இருக்கும்போது தான் நான் அரங்கத்துக்குள்ளே வந்தேன். ஆனால் ரொம்ப கேப்டிவேட்டிங்காக இருந்தது அவருடைய பேச்சு. பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டேன் சார் யாருன்னு.
ஸோ ஜேசிஸ்லேருந்து இருக்கார் அவர். ஸ்ரீனிவாசன்னு பேர், காஞ்சிபுரம்னு ஊர் அப்படின்னாங்க. ஸோ அடுத்தடுத்து 2 பேச்சாளர்கள் ஒரே சொந்த ஊர்லேருந்து வரோம் அப்படின்றதுல எனக்கு பெரிய மகிழ்ச்சி. என்னோட நேட்டிவும் காஞ்சிபுரம் தான் சார். தொழில் முனைவதிலே பெண்களுடைய பங்களிப்பு அப்படின்றது தான் எனக்கு கொடுத்த தலைப்பு. நான் இந்த தொழில் இந்த விஷயங்களுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி அடிப்படையாகவே எது முனைவதற்கும் எது தேவையாக இருக்கிறது, அங்கே தான் வந்து ஒரு விஷயம். நீ என்ன வேணா பண்ணு வாழ்க்கையில், என்ன வேணா பண்ணிக்கோங்க வாழ்க்கையில், நான் அடிப்படையாக என்ன தேவையாக இருக்குது. இதுக்கு ஃபஸ்ட்டு தேவை சார் ஒரு ப்ளூ பிரிண்ட்டை பற்றி இங்கே அழகாக பேசினார் ராம்ராஜ் காட்டன்ஸ் பற்றி பேசும்போது. அடிப்படையாக தேவை என்னன்னா அசாத்தியமான தைரியம். இந்த ஒரு பிளைண்ட் கட்ஸ் இருக்குல்ல, ஒரு அசாத்தியமான தைரியம். நம்ம போறோம், நம்ம செய்யறோம், நம்ம ஜெயிக்க மட்டும்தான் செய்வோம் அப்படின்ற பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கக்கூடிய ஒரு அசாத்திய தைரியம் இல்லாமல் தொழில் இல்லை, எதுவுமே இந்த வாழ்க்கையில செய்ய முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நான் ஒரு சொந்த அனுபவத்தோட நான் இந்த அரங்கத்தினுடைய தலைப்புக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால நான் +2 முடிச்சுட்டு, நான் ஒரு ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஒன் ஆஃப் த டாப்பர்ஸ், த ஃபர்ஸ்ட் பெஞ்சர்ஸ், லாஸ்ட் பெஞ்சர்ஸ், இது எந்தக்குள்ளேயுமே நான் வரமாட்டேன். என்னை எந்த பெஞ்சிலையுமே நீங்கள் சேர்க்க முடியாது, நான் அப்படி இருப்பேன் கிளாஸில், அவ்வளோதான். +2 எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்த உடனே லைக் எனி அதர் ஸ்டூடெண்ட் நான் காமர்ஸ் படிச்சிருந்தேன். ஸோ எல்லா காலேஜுக்கும் நேச்சுரலாக பிகாம்க்கு போடுவோம், பிஏ செகண்ட் சாய்ஸ்னு ஒன்று இருக்கும், அதில் பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு போடுவோம், இப்படி தான் போட்டேன். எனக்கு எந்த காலேஜ்லேருந்தும் அட்மிஷன் வரல, ஒரே ஒரு காலேஜ்லேருந்து எனக்கு அட்மிஷன் வந்தது. பிஏ எக்கனாமிக்ஸ்க்கு வந்தது. எக்கனாமிக்ஸ் வாஸ் நாட் மை லவ், நெவர் மை லவ். பட் வேறு வழி இல்லை, சாய்ஸ் இல்லை, என்ன பண்ண முடியும், வீட்லேயே இருக்கேன்னு சொல்ல முடியாதுன்னு அந்த காலேஜில் போய் சேர்ந்துட்டேன். எனக்கு ஆச்சரியம் என்னன்னாக்க, நான் மேஜர் தமிழுக்கு போட்டிருந்தேன் ஒரு காலேஜில், அங்கேருந்தும் எனக்கு வரல அட்மிஷன். ஏன்னா நாங்கள் வந்து 10th வரைக்கும் நான் ஆங்கிலோ இண்டியன் போர்டில் படித்தேன். ஐ வாஸ் இன் ரயில்வே ஸ்கூல் பெரம்பூர். அதில் வந்து ஆங்கிலோ இண்டியன் போர்டில் வந்து சிலபஸ் ரொம்ப கம்மி. 10th ஸ்டாண்டர்டுக்கே நாங்கள் 9th ஸ்டாண்டர்ட் தமிழ்நாடு பாடநூல் புத்தகத்தை தான் பயன்படுத்துவோம், இலக்கணம் என்பதே எங்களோட சிலபஸில் கிடையாது. ஸோ நாங்கள் +1 வந்த உடனே திடீர்னு பார்த்தா சிலபஸ் ஸ்டேட் போர்டு தாயி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதெல்லாம் ரொம்ப நூதனமாக இருந்தது அந்த சிலபஸ். இலக்கணம் முழுக்க வந்து யாப்பு இலக்கணம்லாம் வந்தபோது அதை அந்த ஏஜில் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால் தமிழில் வந்து எனக்கு ஒரு ரீசனபிள் மார்க் தான், அதனால் தமிழ் மேஜரும் எனக்கு கிடைக்கல. ஸோ போய் எக்குத்தப்போ இந்த எக்கனாமிக்ஸில், அதாவது நான் விருப்பப்படாத ஒரு எக்கனாமிக்ஸில் மாட்டிக்கிட்டேன். எக்கனாமிக்ஸ் மேலே எந்த குற்றம் இல்லை, பிழை முழுவதும் என்னுடையது தான். இந்த காலேஜுக்கு போன 2 மாதம் 3 மாதம், நான் காலேஜுக்கு போன செகண்ட் டேவே எங்களுக்கு வந்து ஃப்ரெஷர்ஸ் மீட்னு ஒன்று வைப்பாங்க. நான் படித்தது எத்திராஜ் மகளிர் கல்லூரியில். ஃப்ரெஷர்ஸ் மீட்னு வச்சு எங்கள் கொடைவள்ளல் எத்திராஜ்னு, எத்திராஜ் வாஸ் ஹி வாஸ் அன் ஐகான் எங்கள் லீகல் ப்ரொஃபஷனில். அவரை பற்றி ஒரு பேச்சு போட்டி ஆண்டுக்கு ஒரு முறை வைப்பாங்க. அந்த பேச்சு போட்டியில் நான் செகண்ட் ப்ரைஸ் வாங்கினேன். நான் 2வது பரிசு வாங்கின உடனேவே, அது வரைக்கும் எனக்கு வெளி உலகம்லாம் ரொம்ப பெருசாக தெரியாது. எங்கள் ஸ்கூலுக்குள்ளே மட்டும் நான் ஒரு ஸ்மால் டைம் வரவேற்புரை சொல்கிற பேச்சாளர், அவ்வளோதான். இந்த செகண்ட் ப்ரைஸ், காலேஜ் அளவில் செகண்ட் ப்ரைஸ் வாங்கின உடனே, அது வந்து பிஏ ஃபஸ்ட் இயர்லேருந்து எம்ஏ ஃபைனல் வரைக்கும் போகிற எல்லா பசங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறது, பயங்கர கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. எங்கள் ப்ரொஃபஸர் உடனே அடுத்த நாளே தமிழ் மாணவர் மன்றம் நடத்துகிற ஒரு பேச்சு போட்டிக்கு என்ன அனுப்புனாங்க. நான் அந்த பேச்சு போட்டிக்கும் போய் பேசுகிறேன். நம்ப மாட்டீங்க, அதில் எனக்கு இன்டர் காலேஜியேட்டில் செகண்ட் ப்ரைஸ் வருது. இந்த ப்ரைஸும் வந்த உடனே நமக்கு எப்படி இருக்கும், ஏன்னா அப்போல்லாம் பஸ்ஸில் வந்து இந்த இவ்வளோ பெரிய கப்பு கொடுக்குறாங்க. நீங்கள் 1000 கோடி ரூபாய் கொடுங்களேன், ஒரு பெரிய கப்பு வாங்கிட்டு வரும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து இருக்காது இல்லை. அதில் அந்த காம்படிஷனுக்கு நான் போய் ஜெயிச்ச உடனே, இன்டர் காலேஜியேட் லெவலில் உங்களுக்கு சென்னையில் தெரியும், லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, பச்சைப்பாஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் வராங்க. தமிழ் பேச்சு போட்டிக்கு எனக்கு ஆனஸ்டாக சொல்லணும்னா, ஹவு டு கேரி ஒன் செல்ஃப், அந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட அப்போ கிடையாது. நான் பாட்டுக்கு சாதாரண ஒரு பாவாடை சட்டை போட்டுட்டு அந்த பேச்சு போட்டிக்கு போயிட்டேன். போயிட்டு ஜெயிச்ச உடனே சரியான கடுப்பாயிட்டாங்க எல்லாரும்.
என்னை கூப்பிட்டு ரேகிங் மாதிரி பண்ணுறாங்க. டீ வாங்கி கொடு எல்லாருக்கும். டீ வாங்குறதுக்கெல்லாம் காசு கிடையாது. எல்லாம் பண்ணிவிட்டு நீ கவிதை எழுதுவியான்னு கேட்டாங்க. எழுதுவேன். நமக்கு என்னெல்லாம் தெரியாதோ அதெல்லாம் தெரியும் நினச்சிக்கிற வயசு ஒன்று இருக்குல்ல, அந்த வயசு அப்போ எனக்கு. அப்போ நாளைக்கு ஒரு கவிதை போட்டி இருக்கு வான்ட்டாங்க. சரி இதான் 2 வாட்டி ஜெயிச்சிட்டோம்ல, அந்த கவிதை போட்டிக்கு போயிட்டு கவிதையெல்லாம் வாசித்து முடித்து அங்கே ஒவ்வொருத்தர் வாசிக்கிற கவிதையை பார்த்தா நம்ம எதுக்குடா இந்த இடத்துக்கு வந்தோம், நமக்கும் இந்த இடத்துக்கு என்ன சம்மந்தம்னு எனக்கே தெரிஞ்சு போச்சு. நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிடும்ல வேர் வி ஸ்டாண்டுன்னு. இன் அ க்ரௌட் வேர் யூ ஸ்டாண்ட், அது கட்டாயமாக நமக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்சு பரிசெல்லாம் கிடைக்கல. கவிஞர் இளந்தேவன்னு தமிழக அரசில் கூட அவர் வாஸ் இன் அ போஸ்டிங், ரொம்ப அழகாக கவிதை எழுதுவார். அவர் என்கிட்ட வந்தார் அந்த போட்டி முடிஞ்ச உடனே. அம்மா நீ இன்னும் ஒரு 50 போட்டி ஜெயிக்க மாட்டேன். இப்படி 50 போட்டிக்கு போய் ஒருத்தர் ஜெயிக்க மாட்டான்னா அவனுக்கு எப்படி ஆகும்? ஆனால் நீ எழுதுறத விட்டுறாத, உனக்கு அதுக்குள்ளே இது என்னன்னு புரிஞ்சிடும், நீ அதுக்கப்புறம் ஜெயிப்ப அப்படின்னாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் அதுக்கப்புறம் 75 போட்டிக்கு போய் வரிசையாக தோத்தேன். போவேன் பேசுவேன் தோப்பேன், போவேன் பேசுவேன் தோப்பேன். ஆனால் நான் பண்ணது என்ன தெரியுங்களா? ஐ டிட் அ ப்ளூ பிரிண்ட். நான் ஒரு நோட் புக் போடுவேன், நோட் புக் வச்சுருந்தேன். கவிதை போட்டி பேச்சு போட்டின்னு தனித்தனியாக அதை 2ஆக டிவைட் பண்ணிவிட்டு தலைப்பு, டேட்டு, ஜட்ஜஸ் யார் ஜெயிச்சாங்க, அவங்க என்ன பேசுனாங்கன்னு ஒரு ஷார்ட் குறிப்பு. இந்த மாதிரி நான் ஒரு 10-15 காம்படிஷன்ஸ் எழுத ஆரம்பிக்கும் போதே எனக்கு பேசக்கூடிய வெற்றி பெறக்கூடிய பேச்சாளர்களுடைய சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எந்த புக்ஸில் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கணும், ஒன்று லைப்ரரிக்கு போகணும், இல்லை சொந்தமாக ப்ரொக்யூர் பண்ணணும். எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும், கவிதைகள் எல்லாம் மனப்பாடம் பண்ணணும், நிறைய டெக்ஸ்ட் நமக்கு படிக்கணும்னா எல்லாத்தையும் லைப்ரரியில் போய் எடுத்தாலும் திருப்பி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ புஸ்தகம் வாங்கணும்னா எங்கள் அப்பா கவிதை புக்கு வாங்கி தர மாட்டார். அப்போ என்ன பண்ணலாம்? சரி காலேஜில் ஒரு கிரிக்கெட் டீம் இருந்தது. கிரிக்கெட் டீமில் சேர்ந்தால் டெய்லி 3 ரூபா டோக்கன் தருவாங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நான் 6 நாள் பிரேக்ஃபாஸ்ட் டோக்கனை சேர்த்து வைத்து 18 ரூபாயில் அந்த வார கடைசியில் சனிக்கிழமை இறங்கி ஒரு புக்கு வாங்குவேன். அடுத்த வாரம் அந்த 18 ரூபாய் அடுத்த புக் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த புக்கு உள்ள இருக்கக்கூடிய எல்லா கவிதைகளும் எங்கிட்ட மனப்பாடமாக இருந்தது. இப்போ 75 போட்டி ஜெயிச்சேன் இல்லையா? ஜட்ஜஸ் நம்மளை ஜட்ஜ் பண்ணுறது இருக்கட்டும், நாம ஜட்ஜஸை ஜட்ஜ் பண்ணுவோம்ல. அப்போ இந்த ஜட்ஜு வந்தாக்க எந்த கவிதை சொன்னால் அவருக்கு பிடிக்குதுன்னு நான் ஒவ்வொரு ஜட்ஜை பற்றியும் குறிப்பு எழுதினேன். அப்புறம் இந்த ஜட்ஜு வந்தால் என்ன பாயிண்ட்டை சொன்னாக்க அந்த ஜட்ஜுக்கு பிடிக்குதுன்னு நான் ஒரு அசஸ்மெண்ட் ஷெட்யூல் போட்டேன். ஏன்னா சென்னையில் நீங்கள் திருப்பி யோசிச்சு பார்த்தீங்கன்னா பேச்சு போட்டினா ஒரு 15 ஜட்ஜஸ் இருப்பாங்களா கவிஞர்கள், ஒரு 15 ஜட்ஜஸ் இருப்பாங்களா பேச்சு போட்டி அசஸ் பண்ணுறவங்க. அந்த 30 பேரையும் நம்ம அசஸ் பண்ணிட்டோம்னா வாட் டு டாக் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹூம் அப்படின்றது உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இன்னைக்கு யாரெல்லாம் ஜட்ஜா வந்தாங்கன்னா என்னென்ன பேசணும் 2 விதமான ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு போவேன். இந்த ஜட்ஜி வந்தாங்களா இந்த ஸ்கிரிப்ட், அந்த ஜட்ஜி வந்தாங்களா அந்த ஸ்கிரிப்ட். நாம போறது பேச்சு போட்டிக்கு. காம்படிஷன் வந்த அப்புறமா அந்த காம்படிஷன்ல வெற்றி பெறணுன்றதுக்கு தான் போறோமே தவிர பரிசுகள் எனக்கு பழைய சோறு அப்படியெல்லாம் நான் பேசுறாள் இல்லை. எனக்கு பரிசு வேணும், அதுக்கான மெட்டீரியலை நான் பேசணும். 6 மாசம் நான் 75 போட்டிகள் தோற்றேன். அடுத்த 6 மாதம் நான் 75 போட்டிகள் வெற்றி பெற்றேன். இதை நான் ஏன் சொல்றேன்னா, ப்ளூ பிரிண்ட் பிசினஸுக்கு மட்டும் இல்லை, நீங்க அல்பமா செய்யற ஒரு விஷயமா இருந்தா கூட அதுக்கு ப்ளூ பிரிண்ட் வேணும். நான் மகளிரோடு உரையாடுகிறேன் பெருவாரியாகன்றதுனால சொல்றேன். கார்த்தால சில கிச்சன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே ரகல ரசாபாசமா இருக்கும், எதுவுமே தயாரா இருக்காது. ஒரு 8:30 மணி ஆகும்போது வெளியில இருந்து எல்லா விதமான குரல்களும் வரும். குழந்தைங்க ஒரு பக்கம் கத்துவாங்க, வேலைக்கு போறவங்க கத்துவாங்க, இது ரெடியா இல்லையா, இன்னுமா. இந்த குழப்பம் ஏன்னு பார்த்தேன். என் கூட என் ஹவுஸ்ல குக்கிங்ல ஹெல்ப் பண்ற ஹெல்ப்பர் கிட்ட தனியா ஒரு ஒர்க்கை விட்டேன்னா அவ பதட்டமாயிடுவா. எல்லாத்தையும் இதுல ஒன்றுமே பதட்டம் இல்லை, பிளானிங்னு இருக்குல்ல. இந்த ப்ளூ பிரிண்ட் ஈவன் ஃபார் அ கிச்சன் முக்கியம். இப்போ இன்னைக்கு இதுதான் பண்ண போறோம்னா ஒரு பக்கம் ஒன்று வெந்துட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் இன்னொன்று ஃப்ரை ஆயிடலாம்னா இது ரெண்டையும் சைமல்டேனியஸா எப்படி 2 அடுப்புல பிரிச்சு வைக்கிறதுன்றத பத்தின கிளாரிட்டி கூட ப்ளூ பிரிண்ட் வேணும். இப்போ எது செய்வதாக இருந்தாலும் இங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் வேணும் அப்படின்றதுதான் பேஸ். ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆகப்பெரிய துணிவு வேண்டும். நீங்க சிட்கான்னு எதை வச்சு உங்க இந்த கான்ஃபரன்ஸ்க்கு தலைப்பு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா அதுக்குள்ளேயே ஒரு பொருள் இருக்கு பார்த்தீங்களா. எதை ஒன்று செய்யணும்னாலும் ஒரு இடத்துல உட்காந்து பொறுமையா யோசிச்சு மாஸ்டர் பண்ணி மார்ஷல் பண்ணி அதுக்கப்புறம் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுக்கு தேவை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ ஹாவ் டு சிட் இன் அ பிளேஸ் ப்ராப்பர்லி.
உட்காரணும் ஒரு இடத்துல. ஒரு விஷயம் செய்யணும்னா முதல்ல ஒரு இடத்துல உட்காரணும், தெரிஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. சிட் கான்ஃபிடென்ட்லி. சிட் கான்ஷியஸ்லி. சிட் கன்சிடரேட்லி. நான் ஜெயிக்கணுன்றதுக்காக யார் மேல வேணா ஏறி போயிடலாம் நினைக்கிற வியாபாரிகள் அதிக நாட்கள் இருந்ததாக எந்த வரலாறும் சொன்னதில்லை. நாம ஜெயிக்கணும்னு நம்ம கான்சியஸாவும் கான்பிடென்ட்டாவும் உட்கார இடத்துல நம்ம வியாபாரத்தின் மூலமாக யாரெல்லாம் நமக்கு கஸ்டமரா வரப்போறாங்களோ அவங்கள பத்தின ஒரு கன்சிடரேஷன். அடடா, இவங்க ஃபர்ஸ்ட் ஒரு பொருள் வாங்கணும்னு வருவாங்க. மேபி அவங்க அந்த லீக்ல இருக்க மாட்டாங்க, அந்த லீக்ல இருக்கவங்களுக்கும் கூட இது போய் சேரணும்ன்ற மாதிரியான ஒரு 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 பிளான் வந்து நம்மளுடைய பிசினஸ்ல இருக்கணும். ஸோ சிட் கான்ஷியஸ்லி, சிட் கான்ஃபிடென்ட்லி, சிட் கன்சிடரேட்லி. இந்த மூன்றையும் உள்ளடக்கியது தான் உங்கள் சிட் கான்ஃபரன்ஸா இருக்கும்னு நான் நம்புறேன். அது என்ன, பெண்கள் பிசினஸ்க்குள்ள வரணும். ஃபர்ஸ்ட் பெண்கள் இந்த அரங்கத்துக்குள்ளேயே வர்றதுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் இருக்கு பார்த்தீங்களா? நான் இன்னொன்னு சொல்றேன். நமக்கு எல்லா இடத்துலையுமே எது பெரிய ப்ராப்ளமா இருக்குன்னா, இப்போ இங்க ஆன் அன் ஆவரேஜ் வந்திருக்க எல்லாரையும் பாருங்களேன். மென் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க பெருவாரியாக ஒரு நார்மல் ட்ரெஸ்ல வந்துட்டாங்க. சில பேர் மட்டும் கொஞ்சம் அட்டையரை கொஞ்சம் ஹைப் பண்ணியிருக்காங்க. இதை தாண்டி சாதாரணமா ஆபீஸ்ல இருக்கவங்களுக்கு திடீர்னு இந்த கான்ஃபரன்ஸ் மறந்து போச்சு, ஏதோ வேலைக்கு போனாங்க, ஞாபகம் வந்துட்டு அப்படியே வந்துருவாங்க. ஆனா நம்ம விமன், ஐயோ கான்ஃபரன்ஸா, ட்ரெஸ் பண்ணாம போனோம்னா நம்ம மரியாதை என்ன ஆகும்? ஒன்னும் ஆகாது. மரியாதை ட்ரெஸ்ஸுக்கு இல்ல, நாம யாருன்றதுக்கு தான் மரியாதை. நான் ஒரு ஒன் ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ், இந்த மாதிரி சோஷியல் ஒர்க் ஆர்கனைசேஷன்ஸ், பெரிய நிறைய கிளப்ஸ் இருக்கு, ஒரு கிளப்புக்கு போயிருந்தேன். ஒரு பர்டிகுலர் ஏரியா, அந்த பர்டிகுலர் ஏரியாவில் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டி க்ரௌடு தான் நிறைய இருக்கும். என்கிட்ட வந்து நான் எப்பவும் பெரிய நகைகள் எல்லாம் போட மாட்டேன். அது நீங்கள் என்ன பட்டுச்சேலை கட்டலீங்களா அப்படின்னாங்க. ஏங்க அப்படின்னு. இல்லை, ஃபங்க்ஷனில் பேச வந்திருக்கீங்களே, பட்டுச்சேலை கட்டலைங்களா, அப்புறம் ஏன் நகையை போட மாட்டீங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் போட வேண்டாம், இப்படியெல்லாம் ஆடம்பரமாக இருக்க வேண்டாம்ன்றதை சொல்கிறதுக்கு தாங்க நான் வந்திருக்கேன். நானே அப்படி வந்தேன்னா அப்புறம் நான் எதை சொல்லுவேன்? ஸோ ஒன்று என்னன்னாக்க, வி ஹாவ் டு ட்ரெஸ் வெல். பட் அதுக்காக நாம் வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன ட்ரெஸ்ஸு போடுறது, அதுக்கு ப்ளவுஸ் இல்லையே, அடடா அதுக்கேற்ற மாதிரி இந்த இது இல்லையே, இதிலெல்லாம் நம்ம டைம் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக இந்த கான்ஃபரன்ஸுக்கு போனால் நம்ம யார் யார்கிட்ட என்னென்ன பேச போகிறோம், புதுசாக என்ன எடுத்துகிட்டு வர போகிறோம், நாம் என்ன மற்றவங்களுக்கு புதுசாக கொடுக்க போகிறோன்றத என்னைக்கு ஃபஸ்ட்டு விமன் யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம வந்து மற்றவங்களுக்கு ஈக்குவலாக வந்து அட்லீஸ்ட் அதர் ஜெண்டருக்கு ஈக்குவலாக நம்ம போக முடியும். அந்த மாதிரி வித்தியாசமாக யோசித்த சில பெண்களை பற்றியும் அவங்களுடைய பிஸ்னஸ் எப்படி போச்சுன்றதை பற்றியும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். சார் வந்து நிறையா பிஸ்னஸ் மாடல்ஸை பற்றி இங்கே பேசினார். ராம்ராஜ் காட்டன் உட்பட நிறைய பேரை பற்றி பேசினார். நான் அந்த மாதிரி உங்ககிட்ட பேச விரும்புகிற விஷயம், எல்லாமே சரியாக இருந்தாக்க எவ்ரி திங் இஸ் வெரி ஸ்மூத். நம்ம லைஃப்பில் எல்லாமே கார்த்தால இருந்தால் காஃபி கிடைக்குது, மத்தியானம் லஞ்ச் கிடைக்குது, நைட்டு டின்னர் கிடைக்குது, போட சட்டை கிடைக்குது, தூங்க இடம் இருக்குது, ஏதாவது கேட்டால் காசு கேட்டாக்க வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் கொடுக்குறாரு. ஒய் வுட் வி எவர் கோ டு டூ அ பிஸ்னஸ்? இது எல்லாமே நமக்கு ஒரு இடத்துல எங்கேயாவது இடத்துல கட்டானா என்ன ஆகும், அந்த கிரைசிஸில் நாம் எப்படி இருப்போம் அப்படின்றத பற்றின நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன். 28 வயதில் 25 வயதில் திடீரென்று அந்த பெண்மணி அவங்க திருமணத்தில் ஒரு ஜோல்ட்டை சந்திக்கிறாங்க. கையில் 2 குழந்தைங்க. வேற என்ன பண்ண முடியும்னு தெரியல. அப்பா அம்மா வீட்டுக்கு போகிறாங்க. அப்பா அம்மாவை சார்ந்து வாழற ஒரு சூழல் அவங்களுக்கு திடீர்னு வாழ்க்கையில் வந்து எதிர்பாராம அவங்க திருமணம் முறிவாகுது. சரி, அப்பா அம்மா இருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஒரு 3 இயர்ஸுக்குள்ள அடுத்த அம்மாவும் இறந்தாங்க, அப்பாவும் இறந்தாங்க. என் அடுத்த தலைமுறையை வாழ வைப்பதற்காக என் மூத்த தலைமுறை மீது நான் சார்ந்து நான் எப்படியாவது இந்த வாழ்க்கையை எடுத்துட்டு போயிடுவேன்னு அவங்க கடைசியா வச்சிருந்த அந்த நம்பிக்கையும் முறிந்து போன இடம் அவங்களுக்கு. அது இப்ப என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க. ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். சர்வைவலுக்கு, அப்பத்திய சர்வைவலுக்குன்னு ஒன்று பண்ணுவோம், இன்ஸ்டன்டேனியஸா. இப்போ அர்ஜென்சிக்கு ஒன்று பண்ணுவோம், லாங் டைம் பிளான்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அப்படிதானே? அப்போ இப்போதைக்கு என்ன பண்ணணும்னு ஒரு பிளான் பண்ணி ஒரு சர்வைவலை வச்சுக்கிட்டு, ஆனால் அவங்க யோசிக்கிறாங்க. உத்தரகாண்ட் என்ற ஏரியாவில் அவங்க, தட் இஸ் த பிளேஸ் வேர் ஷி லிவ்ஸ், அங்கே இருக்காங்க. அங்கே யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க,
இவ்வளவு பூக்கள் இங்க இருக்கு, இவ்வளவு ப்ராடக்ட்ஸ் இங்க இருக்கு. ஆனா எல்லா ப்ராடக்ட்ஸும் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க அது பெர்ஃப்யூம்ஸா இருந்தாலும் இல்ல அசோசியேட்டட் ப்ராடக்ட்ஸா இருந்தாலும் எல்லாமே ஃபாரின்ல இருந்து வரதா தான் இருக்கே. இந்தியா இவ்வளவு வளமான நாடு, இந்த வளமான நாட்டுல இருந்து ஏன் ஒரு ப்ராடக்ட் கூட நம்ம சரியா பண்ண முடியல? அதுக்கான ஆராய்ச்சியை பண்ணுவோம். எப்ப மனம் முறிந்து போய்விட்டது, பெற்றோர்கள் போய்விட்டார்கள், 2 குழந்தைங்க கையில இருக்கு, அவங்க யோசிக்கிறாங்க 28 வயசுல. 10 ஆண்டுகள், ஒரு நாள் 2 நாள் இல்ல, எல்லாமே ஒரே நாள்ல வந்து என்ன செஞ்சு என்னங்க, 1 வருஷமா நானும் பாடுபடுறேன், ஒன்னும் அப்படியெல்லாம் இங்க எதுவுமே மாய மந்திரம்லாம் நடக்கவே நடக்காது. சினிமால வர மாதிரி 3 செகண்ட் 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு பாட்டுக்குள்ள நம்ம பஸ் ஓனரெல்லாம் மாறவே மாட்டோம். அதுல நம்ம ரொம்ப கான்சியஸா இருந்துக்கலாம். அந்த மாதிரிலாம் எந்த வாழ்க்கையிலும் நடக்காது. ஒரு பாட்டு பாடுறதுக்குள்ள வந்து நம்ம அண்ணாமலை மாதிரி பால் வித்து பால் பிசினஸ் ஆகி பெரிய பெரிய ஆளாகி அந்த நாள் அப்படின்லாம் நம்ம பேச முடியாது. எந்த நாளும் ஒரே நாளா தான் இருக்கும். நாம என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு நாளுன்றது ரொம்ப முக்கியம். அப்ப 10 வருஷங்கள் வைத்தியர்களோடையும் பயோ கெமிஸ்டோடையும் இன்டராக்ஷனை ரொம்ப சீரியஸா பண்ணி அவங்க அதன் மூலமா தனக்கு ஒரு தெளிவை தேடிக்கொண்டு எங்கேருந்து நல்ல பூக்களை ப்ரொக்யூர் பண்றது, கலப்படம் இல்லாத ப்ராடக்ட்ஸை எங்கேருந்து இது பண்றதுன்னு சொல்லி முதல்ல அவங்க தயாரிச்சது ஆயுர்வேதிக் சோப்பும் இன்சென்ஸ் ஸ்டிக்ஸும். இந்த 2 மட்டும் தயாரிச்சு அவங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ எங்க கிடைக்குதுன்னா, டெல்லியில இருக்கக்கூடிய ஹயாத் ஹோட்டல்ல இவங்களுடைய ஆயுர்வேதிக் சோப்ஸை வாங்கி எல்லா ரூம்ஸ்லயும் அதை வைக்கிறாங்க. கஸ்டமர்ஸ் கெஸ்டோட ரூம்ல வந்த எல்லா ஃபாரின் கெஸ்ட்டுக்கும் அந்த சோப் ரொம்ப பிடிச்சதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகி தாஜ் இன்னும் பிற ஸ்டார் ஹோட்டல்ஸுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த முதல் பிரேக் த்ரூ வந்த உடனே தான் அவர்கள் இந்த மாசா பெருசாக்கி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னாக்க ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ் அப்படின்ற ஒரு அழகான ப்ராடக்ட் உருவான இடம் இப்படித்தான். எஸ்டி லாடர்னு ஒரு பெரிய கன்சர்ன் இருக்குது, இன்டர்நேஷனல் குளோபல் கன்சர்ன். அவங்களாம் நம்ம நினைச்சு பார்க்க முடியாத ஒரு தொழில இருக்கவங்க. எஸ்டி லாடர் இன்றைக்கு 30% அவங்களுக்கு இதுல அவங்களுடைய ஸ்டேக்ஸை போட்டிருக்காங்க. அப்படின்னாக்க 28 வயதுல தொடங்கி 38 வயதுல தெளிவு பெற்று 43 வயதுல அந்த ப்ராடக்டை உருவாக்கி 53 வயதுல கம்ப்ளீட்டா ஃபாரஸ்ட் எசென்ஷியல்ஸ் ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை ஏற்படுத்திய அந்த பெண்மணி இன்றைக்கு 1400 கோடிகளுக்கு மேல அவங்களுடைய ஆர்கனைசேஷன்ல இருக்கு. அப்படின்னா பிசினஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ மேன்ஸ் பிசினஸ், இட்ஸ் அ உமன்ஸ் பிசினஸ் ஆல்சோ அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு அந்த அம்மையாருக்கு 71 வயது. எக்கனாமிக் டைம்ஸ்ல மோஸ்ட் பவர்ஃபுல் 10 விமன்ல அவங்களுடைய பேரும் வருகிறது. அவர்களுடைய பெயர் மீரா. மீராவால சாதிக்க முடியும் என்றால் உங்களால என்னால சாதிக்க முடியும். என்னன்னா நம்ம அன்றாடங்கள்ல நம்ம கரைஞ்சு போயிடக்கூடாது, கலைஞ்சு போயிடக்கூடாது. லைஃப்ல எப்படியோ ப்ராப்ளம் வர்றாங்க, எப்படியோ ப்ராப்ளம்ஸ் வரலாம். பை பர்த்தே நமக்கு ப்ராப்ளம் வரலாம். பை பர்த் ப்ராப்ளம் வந்த ஒரு பெண்மணி அவங்களுடைய நெக்கில் ஒரு பிரச்சனை வந்தது. பர்த்லேயே குறைபாடு அது. ஸோ இட்ஸ் அ புரோக்கன் நெக் மாதிரி தான். அதோட வந்து அவங்க யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்டிங் ஒன்றில் வந்து தன்னை ஃபுல்லாக எக்யூப் பண்ணிக்கிட்டு ஒரு கம்பெனியுடைய சிஇஓ ஆகி அந்த கம்பெனி இன்றைக்கு மிகப்பெரிய ஃப்ளரிஷிங் கன்சர்னாக மாறி இருக்கக்கூடியதை நாம் பார்க்குறோம். அந்த அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு டாக்கு த கேர்ள் வித் அ புரோக்கன் நெக் அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. அந்த அம்மாவுடைய பேச்சை நீங்கள் எடுத்து கேட்டீங்கன்னாக்கா சர்ச் பண்ணி பாருங்க. எல்லாம் ரெடி ரெக்கனர் மாதிரி நான் தரமாட்டேன். கேர்ள் வித் அ புரோக்கன் நெக் யார் பேசுனாங்க போய் சார் யூடியூப்ல எதோ நம்ம சர்ச் பண்றோம்ல, நல்ல விஷயங்களை போய் நம்ம சர்ச் பண்ணுவோம். அந்த மாதிரி சர்ச் பண்ணவங்க தான் சர்ச் பண்ணி பேசி இன்னைக்கு அவங்க ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்டா மாறி இருக்கிறாங்க. சரி, அதை விடுங்க. ரொம்ப சாதாரணமா நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை பேசுவோம். எனக்கும் உங்களுக்கும் இல்லை, பெண்மணிகள் என்றாலே பொதுவாக பேசுபவர்களுக்கு இவங்க விமன் பிசினஸ் ஆரம்பிச்சாங்கன்னா என்ன ஆரம்பிப்பாங்க? இவங்க வத்தல் வடம் ஆரம்பிப்பாங்க, ஊறுகாய் ஆரம்பிப்பாங்க, அப்படிதானே நம்மளை யோசிக்கிறாங்க. இருந்துட்டு போட்டோம், அப்படியே கூட இருக்கட்டுமே. அவங்க மட்டும் என்ன மாற்றி யோசிச்சுட்டாங்க, வேஷ்டி தான் யோசிச்சாங்க. நம்ம அது தப்பா சொல்லலைல்ல. நமக்கு என்ன ப்ராப்ளம்னா, நம்ம ஊறுகாய் வத்தலை பற்றி தானக்கா பேசுகிறோம். அதை வந்து நம்ம பிஸ்னஸாக சொன்னால் நம்மளை மரியாதை பண்ணுவாங்களான்னு. நாம் என்ன செய்கிறோம் என்பது முக்கியம் இல்லை, அதை எவ்வாறு செய்கிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு 7 பெண்மணிகள் சேர்ந்து அப்பளம் செய்யலான்னு முடிவு பண்ணாங்க.
ஆளுக்கு சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் போட்டாங்க, ஒரு சின்ன தொகை கடனா வாங்கினாங்க. குவாலிட்டி மட்டும் நான் 7 பேர் வீட்டில் தனித்தனியாக வீட்டில் தான் பண்ணாங்க. 7 பேர் வீட்டில் தனித்தனியாக இதை பண்ணாலும் கூட ஒரே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணுன்றதுல கிளியராக இருந்து, அந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன போடணும் அப்படின்றத, அந்த அப்பளம் செய்வதற்கு என்ன பேஸ் மெட்டீரியல், எவ்வளோ இது, அந்த காம்பினேஷன்ஸ் என்ன அப்படின்றத கரெக்டாக பிளான் பண்ணி அவங்க அதை செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணி, இன்றைக்கு நம்புவீர்களா, 7 பெண்மணிகளால் ஒரு வீட்டுக்குள்ள, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வீட்டுக்குள்ள ஆரம்பிக்கப்பட்டது தான் லிஜ்ஜத் பப்பட் அப்படின்ற ப்ராடக்ட். நீங்க எங்க போனாலும், எந்த ஹோட்டலுக்கு போனாலும், நீங்க என்னதான் மிளகு அப்பளம்னு கேட்டாலும் கடைசியா உங்களை சொல்ல வைக்கிறது அவங்க தெரியுங்களா, லிஜ்ஜத் பப்பட் இருக்கா, மிளகு அப்பளம் இருக்கான்னு நம்ம எந்த ஹோட்டல்ல போனாலும் கேட்கறது கிடையாது. கடைகளுக்கு போனால் கூட இதை நம்ம வீட்டில் சுட்டு சாப்பிட்ற அப்பளம் வேணும், எண்ணெய் அப்பளம் வேண்டாம்னு நினைச்சா கூட மிளகு அப்பளம் இருக்கா அண்ணாச்சின்னு கேட்கறது கிடையாது. லிஜ்ஜத் பப்பட் இருந்தா 2 பேக்கெட் போட்டுருங்க அண்ணாச்சி. லிஜ்ஜத் பிராண்டு கூட இருக்காது, அண்ணாச்சி சாதாரண பப்படம் தான் போடுவார். ஆனால் மிளகு வைத்த அப்பளத்திற்கு இன்றைக்கு நம் மனதில் இருக்கக்கூடிய பேர் லிஜ்ஜத் தான் அப்படின்னு ஒருத்தர் எஸ்டாப்ளிஷ் பண்றாங்கன்னா, நான் இருந்தாலும் இல்லாட்டியும் அங்க என் பேர் இருக்கும் அப்படின்ற அளவுக்கு ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க இல்லையா, அங்க இருக்குது ஒரு ப்ராடக்டினுடைய வெற்றி. சரி, நம்ம எசென்ஷியல்ஸை பத்தி பார்த்தோம், லிஜ்ஜத் பப்பட் பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு கேர்ள் வித் அ புரோக்கன் நெக், அவங்க எப்படி ஒரு சிஇஓ ஆனாங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்டிங் கம்பெனிக்கு அப்படின்றத பார்த்தோம். ஜாய் அப்படின்ற ஒரு பெண்மணியை பற்றி நான் பேச வேண்டும். குப்பை விஷயங்க, குப்பை விஷயத்த மேடையில் ஏங்க பேசுறீங்கன்னா, குப்பை விஷயத்தையும் மேடையில் பேசுவதற்கு உரியதுதான் குப்பைகள். ஆனா அந்த குப்பைகள்ல தங்கம் இருக்கிறதுன்னு நமக்கு தெரியுமா? ஜாய் என்ற ஒரு பெண்மணி, உங்களை மாதிரியும் என்ன மாதிரியும் எல்லாரும் கிளம்பி வெளியே போன உடனே அவங்க வீடை சுத்தம் பண்றாங்க. மாப் பண்றோம் இல்லையா, நம்ம துடைக்கிறாங்க, வீடை துடைக்கிறாங்க. முன்னாடியெல்லாம் நம்ம பக்கெட்ல தண்ணியில துணி ஒன்றை போட்டு வீட்டில் இத்து போன துணி எதுவோ அதை துடைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம், அப்படித்தானே? அதை துடைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. அவங்க ஒரு மாப் வச்சுக்கிட்டு, நான் சொல்றேன், இந்த பெண்மணி ஜாய் யூஎஸ்ல இருக்காங்க, துடைக்கிறதுக்கு ஒரு மாப் பயன்படுத்துறாங்க. மாப் பயன்படுத்தி தொடச்சி எடுத்து மறுபடியும் நம்ம தண்ணியில மொக்கி தானே எடுப்போம், மொக்கி பிழிஞ்சிட்டு மறுபடியும் துடைப்போம், அப்படிதானே? அப்படி பிழிஞ்சி துடைக்கலான்னு பிழியும் போது அவங்க தொடச்ச அந்த தரையில எங்கேயோ ஒரு சின்ன கண்ணாடி துகள் இருந்திருக்குது. அந்த கண்ணாடி துகள் அவங்க கையை கிழிச்சிருச்சு. கண்ணாடி துகள் அவங்க கையை கிழிச்ச உடனே அவங்க யோசிக்கிறாங்க, 2 விஷயம் அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுது. முதல்ல ரத்தம் கொட்டுது, அடடா கண்ணாடியில ரத்தம் கொட்டுடுச்சு ஒண்ணு. 2வது, ஏன் இந்த அழுக்குல வச்சு நம்ம கையை எப்படி பிழிஞ்சுக்கிட்டே இருக்கும், இது 2ம் அவங்களுக்கு ஒரே நேரத்தில் தோணுது. குப்பை விஷயம் தானே, நம்ம வீட்டில் இருந்த ஒரு குப்பை, அந்த குப்பையை நம்ம சீர் பண்ணும்போது நமக்கு தோன்ற ஒரு விஷயம். அந்தம்மா உடனே யோசிக்கிறாங்க, இந்த கையை வைக்காம இதை பிழிய முடியாதா? சொல்யூஷன் அதுதானே, கையில அடியும் படக்கூடாது, இந்த அழுக்கு தண்ணியும் நம்ம கை வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, நம்ம ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க கூடாதான்னு அவங்க அப்பாவுடைய ஆட்டோ கராஜ் ஒன்று இருக்கு. அந்த ஆட்டோ கராஜ்ல உட்காந்து சின்ன டூல் தான், சின்ன டூல், சிவசங்கரி அம்மா எழுதுவாங்க, சின்ன நூல் கண்டா நம்மை சிறைப்படுத்துவதுன்னு ஒரு கட்டுரை தொகுதி எழுதியிருக்காங்க. அருள் கூர்ந்து அந்த மாதிரி புஸ்தகங்கள்லாம் நீங்க வாங்கி படிங்க. அதே மாதிரி அம்பை அவர்கள் வீட்டின் மூலையில் ஒரு சமையலறைன்னு ஒரு புக்கு எழுதியிருப்பாங்க, தயவுசெய்து வாங்கி படிங்க. நான் அதுல இருக்க ஒரு விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்றேன். இல்லை, ஒரு சின்ன விஷயம் நம்மளை கட்டி போட்டுறக்கூடாது, ஐயோ இந்த மாதிரி கையில அழுக்காதே, இது மாதிரி அந்த அம்மா கட்டும்ல, இது என்ன பண்ணலாம்னு சொல்லி அந்த கராஜில் உட்காந்து ஒர்க் பண்ணி ஒரு சின்ன டூல் தான் கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு, கையை வச்சு புழியாம ஒரு சின்ன லீவரை வச்சு இழுத்தாக்க அந்த மாப்ல இருக்க அழுக்கு தண்ணி அப்படியே அது ட்ரென்ச் ஆயிரும், கீழே பிழிஞ்சு எடுத்துரும், மறுபடியும் நம்ம குட் வாட்டர்ல அதை முக்கி எடுக்கலாம். இதை கண்டுபிடிச்சு முடிச்சிட்டாங்க. இப்போ என்ன, ப்ராடக்டை லான்ச் பண்ணணும். லான்ச்சிங் யூஎஸ் மாதிரி ஒரு இடத்துல ப்ராடக்டை லான்ச் பண்ணணும்னாக்க, இப்போ இந்தியாலுமே சில பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு, டிவியில் பார்த்தீங்கன்னாக்க ப்ராடக்ட் லான்ச்சிங் சேனல்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் யூஎஸ்ல அது ரொம்ப பாப்புலர். அதுவும் ஹோம் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஒரு பாப்புலர் டிவி. அந்த பாப்புலர் டிவியில் இப்போ நம்ம ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறதுன்னா நம்ம என்ன முடிவு பண்ணிட்டோம், என்ன லான்ச் பண்ணுறதா இருந்தாலும், பன்னு லான்ச் பண்ணுறதா இருந்தால் கூட நமக்கு நடிகர்கள் தேவைங்க, பேக்கரிக்காரர் நம்ம போடுறது இல்லை. ஏன்னா பன்னு லான்ச் பண்ணுறதுக்கு நடிகர் சொன்னாதான் பன்னு நல்லா இருக்கும் நம்புறோம், பேக்கரிக்காரர் சொல்லணுங்க பன்னு நல்லா இருக்கும்னு, அது நம்ம செய்யறது கிடையாது. நம்ம மனநிலையே அப்படியா இருக்கு. ஆனா அந்த மாதிரி யோசிக்கிறாங்க, ஏன் ப்ராடக்டை லான்ச் பண்றதுக்கு நான் ஒரு ஆர்டிஸ்டை என்கேஜ் பண்றதுக்கு பதிலா, இல்ல ஒரு மாடலை என்கேஜ் பண்றதுக்கு பதிலா, இதை பத்தி வல்லமையா என்னால தானே பேச முடியும்,
நானே பேசுறேன், பாத்துரலாம் என்னதான் ஆகுது, லெட் மீ டேக் மை சான்ஸ்ன்ட்டு அந்த ப்ராடக்டை அவங்களே அந்த பிளாட்ஃபார்ம்ல லான்ச் பண்றாங்க. நம்புவீர்களா, லான்ச் பண்ண 20 நிமிஷத்துல 18,000 மாப்ஸ் சேல் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கையில அடிப்பட்ட அந்த நிமிஷத்துல இருந்து அந்த ப்ராடக்டை லான்ச் பண்ற வரைக்கும் அவங்களுக்கு எந்த இடத்துலயும் ஒருவேளை நான் தோத்துட்டேனான்ற கேள்வி ஒரு முறை கூட அந்த அம்மா மண்டையில வரவே இல்லை. நான் சொல்றேன் பாருங்க, மர்ஃபின்னு ஒருத்தர் ஒரு புக் எழுதியிருக்காரு, த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட்னு. அருள் கூர்ந்து அந்த புக் வாங்கி படிச்சு பாருங்க. த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு மனிதன் யோசிக்கின்ற பொழுது, அது உங்க பரீட்சையா இருக்கலாம், உங்களோட பிசினஸா இருக்கலாம், இல்ல வேற. ஜோசப் மர்ஃபி எழுதுகிறார் ஒரு புத்தகம், த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அது என்னங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்? நமக்கு கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்கும், சப்கான்ஷியஸ் மைண்டுன்னு ஒன்று இருக்கும். நம்ம கான்ஷியஸா திங்க் பண்ணுவோம், பரீட்சையை நல்லா எழுதணும், பிரமாதமா ஜெயிக்கணும், இல்லை இந்த பிசினஸை நல்லா ஸ்டார்ட் பண்ணணும், இல்லை இந்த ப்ராடக்ட் சேல்ஸை இப்படி நம்ம டிரைவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நல்லா தான் யோசிப்போம். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்? ஒருவேளை இந்த ப்ராடக்ட் டேக் ஆஃப் ஆகலன்னா, ஒருவேளை நம்ம பரீட்சையில சரியா பண்ணலன்னா, ஒருவேளை கொஸ்டின் பேப்பர்ல அவுட் ஆஃப் சிலபஸ் வந்தா, ஒருவேளை 6 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின் எனக்கு தெரியாம போனா, இந்த ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, இந்த கேள்வி சப்கான்ஷியஸா ஓடிக்கிட்டே இருக்கும். ஜோசப் மர்ஃபி சொல்லுகிறார், உங்களுடைய கான்ஷியஸ் மைண்டுக்கும் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டுக்கும் எப்பொழுதுமே ஒரு ஹார்மனி, அதாவது ஒரு சமநிலை இருக்கணும். மைண்ட் வெளியில என்ன சொல்லுதோ அதுதான் உன்னுடைய அந்தராத்மாவும் சொல்லிக்கிட்டே இருக்கணும். இந்த ரெண்டுல என் கான்ஷியஸ் மைண்ட் புறமாக நான் சிந்திக்கின்ற பொழுது வெற்றி பெறுவேன் என்று சொல்லிவிட்டு, அகத்துல 1% ஒருவேளை நான் தோத்துடணும்னு நினைச்சாக்க, மர்ஃபி சொல்லுகிறார், உன் மனம் என்பது ஒரு நாயை போல. 99% நீங்க வெற்றி பெறுவோம் என்று நினைத்து விட்டு 1% நான் தோற்று விடுவேனோன்ற சந்தேகம் உங்களுக்கு வரும்னாக்க, மனம் இந்த நாய் எப்படி எலும்ப போய் பொறுக்குதோ அப்படி தோல்வின்ற அந்த எலும்ப பொறுக்கத்தான் இந்த மனம் என்ற நாய் ஓடும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப என்ன, தொடக்கத்திலிருந்து எண்டு வரைக்கும் போற, செய்யற, ஜெயிக்கிற இந்த பாசிட்டிவ் மைண்ட் மட்டும்தான் நமக்கு இருக்கணுமே தவிர, ஒருவேளை என்கிட்ட சில கிளையன்ஸ் வருவாங்க, மேடம் நீங்க சொல்றீங்க எப்படின்ட்டு, ஒரு வேலைன்னுவாங்க. நம்ம ஒரு வேலையும் இல்லை மேடம், நீங்க பிளான் பி பிளான் சி அதெல்லாம் வேண்டவே வேண்டாம், போடுறோம் கேஸை, ஜெயிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தருணம் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு அப்பொழுது சொல்லும். allow to think when we cross the bridge. இப்பவே ஒருவேளை வராதோ அப்படி நினைச்சீங்கன்னா, நெவர் சஜஸ்ட் அ நெகட்டிவ் திங். அந்த ஆட்டோ சஜஷன் இருக்கு பாத்தீங்களா உங்களுடைய மைண்டுக்கு, அது உங்களை சீராக இருக்க விடவே விடாது. அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் போறோம், செய்யறோம், ஜெயிக்கிறோம், அதுல எந்த மாற்றமுமே இருக்கக்கூடாது. இந்த கான்சியஸ்னஸ் நமக்கு வந்தா மட்டும்தான் நம்மளால பெரிய பெரிய சாதனைகளை செய்ய முடியும். நான் இப்படி சொல்றேன், how to encounter crossroads. வியாபாரம்ன்றது நம்ம பிளான், நான் ஒரு 2-3 சின்ன சின்ன விஷயங்கள் சொல்றேன். இப்போ மிடில் ஏஜ்ல நிறைய பேர் இருக்கீங்க, கல்யாணம் ஆன உடனே வந்திருப்பீங்க, அப்போ குழந்தை பிறந்திருக்கும், இந்த குழந்தைக்கு ஃபீடிங் முடிஞ்ச அப்புறம் போலாமா வேலைக்கு, குழந்தை தம்பி இப்போதான் 1ஆம் கிளாஸ் சேர்ந்திருக்கான் அப்புறம் போலாமா வேலைக்கு, தம்பி 10th வந்துட்டான் அந்த அப்புறம் போலாமா வேலைக்கு, தம்பி இப்பதானே காலேஜ் போயிருக்கான் அந்த முடிஞ்சிட்டான் வேலை, தம்பிக்கு இப்பதான் கல்யாணம் ஆகுது, சம்பந்தி வந்துட்டாங்க, அந்த மருமக வந்துட்டா, மருமகளுக்கு குழந்தை பிறக்க போகுது, வேலைக்கே போக மாட்டீங்க நீங்க. நடக்கவே நடக்காது. சார் ட்ரஸ்ட் மீ, நான் வேலைக்கு போயிருக்கிறேன், ஐ ஹவ் இண்டல்ஜ்ட் இன் பிரஸ்ட் ஃபீடிங், பட் என் குழந்தைய தூக்கிக்கிட்டு நான் போயிருக்கேன். ப்ரோக்ராஸ்டினேஷன், நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சொன்ன எந்த வேலையும் உருப்பட்டதில்லை. இன்று இங்கு இப்பொழுது, நாளை வரவே வராது. அந்த நாளை அதை இன்னைக்கே செய்யணும், அது ஒண்ணு. அப்ப குழந்தைங்களுடைய எதிர்காலத்தெல்லாம் பலி கொடுத்துட்டு நாம நல்லா இருந்தா போதுமா மேடம்? அப்படி சொல்றீங்களா? சுயநலமா இருக்க சொல்றீங்களா? இல்ல, தற்சார்பா இருக்க சொல்றேன். வேலைக்கு போற எந்த ஆண்களாவது, வியாபாரத்துக்கு போற எந்த ஆண்களாவது அவங்களுடைய வேலை நேரத்திலயோ ஆபீஸ் நேரத்திலயோ, ஒருவேளை நான் இப்படி கிளம்பி 6-7 மணிக்கு வேலைக்கு வந்துட்டேனே, நான் நல்ல புருஷன் இல்லையோ, நான் நல்ல அப்பா இல்லையோ, நான் நல்ல மருமகன் இல்லையோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்காங்க?
நைட் அவங்க வீட்டுக்கு வரும்போது ரொம்ப களைப்பா வந்திருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரையும் நினைக்க வைக்கிறாங்கல்ல. என்ன பில்டப்பு! அப்போ உங்களுக்கு ஒண்ணுமே இருந்திருக்காது. அன்னைக்கு ஆபீஸ்ல மீட்டிங் கூட இருந்திருக்காது. ஜாலியா 4 ஃப்ரெண்ட்ஸோட பேசிப்பாங்க, 3 காஃபி. அன்னைக்கு வேலை இருந்திருக்காது. நாட் தட் எவ்ரி டே யூ டிடன்ட் ஹேவ் ஒர்க். பட் சில நாள் வேலை இல்லாத அன்னைக்கு கூட பில்டப்போட தான் வராங்க எல்லாரும். ஆனா நீங்க வேலைக்கு போறதா இருந்தாலும் பிசினஸா இருந்தாலும், ஒருவேளை என் குழந்தைக்கு நான் நல்ல அம்மாவா இல்லையோ, ஒருவேளை என்னுடைய கணவருக்கு நான் நல்ல மனைவியா இல்லையோ, ஒருவேளை எங்க மாமியாருக்கு நான் நல்ல மருமகளா இல்லாம தான் போட்டுமே. இப்ப என்ன பிரச்சனை? இல்லாம தான் போட்டுமே. சி, கில்ட்ன்றது வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்துக்குமே கில்ட் ஆக வேண்டியதுதான், எல்லாத்துக்குமே பயந்து சாக வேண்டியதுதான். அதனால்தான் நான் உரையை தொடக்குகிட்ட போது சொன்னேன், அச்சம் உங்க மனசுல எங்க எதுக்கு இருந்தாலும் உங்களை வேலை செய்ய விடாது. அப்ப மல்டி டாஸ்கிங், இந்த மல்டி டாஸ்கிங்னால பெண்களுக்கு வரக்கூடிய ஸ்ட்ரெஸ், ஹை அச்சீவர்ஸ். ஒரு மீட்டிங்ல இவங்க கோகோ கோலா கம்பெனியோட இவங்க சொன்னாங்க, பெப்சி சிஇஓ சொன்னாங்க, அன்னைக்கு எனக்கு சிஇஓ பதவி கிடைச்சிருச்சு அப்படின்ன உடனே எங்க மாமியார் கூப்பிட்டு வரும்போது பால் பேக்கெட் வாங்கிட்டு வந்துருமா அப்படின்னு சொன்னாங்களாம். நான் அப்பவும் என் கடமையை செய்தேன்னாங்க. என்கிட்ட எங்க மாமியார் சொன்னா சத்தியமா நான் வாங்கிட்டு வர மாட்டேன். ஐ எம் டெல்லிங் யூ வெரி கிளியர்லி. நான் பால் பாக்கெட் வாங்கி கொண்டு வந்தால்தான் நான் நல்ல மருமகள் என்று என் மாமியார் ஏற்றுக்கொள்வார்கள் என்றால், அப்படி நல்ல மருமகள் பட்டமே எனக்கு வேணாம். சிஇஓவா இருந்தாலும் நீ பால் பாக்கெட் வாங்கிட்டு வரணும். ஏன்னா இங்க வீட்டுல நான் தான் மாமியாரு, நீ மருமகள்னு சொல்ற மாமியார மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் மருமகளே சிஇஓ, பாவம், பால் பாக்கெட் நான்சென்ஸ் எல்லாம் அவட்ட சொல்லக்கூடாது. ஒரு ஆளை வச்சு நம்ம அதை செஞ்சுக்கலாம். அவருக்கும் ஒரு 150 ரூபா பணம் கிடைக்கட்டுமேங்க. டெய்லி பால் பேக்கெட் போடுறதுக்கு நம்ம என்ன பெரிய காசு கொடுக்குறோம்? 150 ரூபா கொடுக்குறோம். அது ஒருத்தனோட வாழ்க்கையா இருக்கட்டுமே. அவர் ஒரு ஃபிளாட்ல இருக்கக்கூடிய 50 வீடுகளுக்கு பால் போட்டால் 50 × 150 அவருக்கு ஒரு வருமானம். அப்ப அதை நான் செய்ய மாட்டேன், என்னுடைய நாட்டாமையை நான் அங்கதான் நிலைநாட்டுவேன்ற மாமியார்களா நம்ம நல்ல மருமகளா இருக்க வேண்டியதில்லை. 2வது, வெளியூருக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய நீங்க கண்டிப்பா இந்த பாயிண்ட்டை கவனிக்கணும். வெளிநாட்டுக்கு நம்ம ரெஸ்பெக்டிவ் ஹஸ்பண்ட்ஸ் வெளிநாட்டுக்கு போனாங்கன்னா உங்க குழந்தைங்க கிட்ட நீங்க என்ன சொல்றீங்க? அப்பா ஃபாரின் போயிருக்காரா, அப்பா பயங்கர பிசினஸ் மேக்னெட், அப்பா நமக்காக தான் ஒர்க் பண்றாரு, அப்பா இந்த குடும்பத்துக்காக தான் அப்படியே தேயிறாரு, கல்லுல வச்சு உடம்ப தேய்ச்சிக்கிறாரு, என்னென்னலாம் பில்டப் கொடுக்குறீங்க. ஆனால் நீங்க ஒரு கரியர் உமனா இதே மாதிரி ஒரு பிசினஸுக்கு போனீங்கன்னா, அம்மா நமக்காக எப்படியெல்லாம் உழைக்கிறாங்கப்பா, அப்பா நம்மள கல்லுல வச்சு எப்படியெல்லாம் தேய்ச்சிக்கிறாங்க, இப்படின்னெல்லாம் உங்களுக்கு பில்டப் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் ஆண்டுகள் ஆகும், இன்னொரு 50 ஆண்டுகள் ஆகும். அது வரைக்கும் என்னன்னா, நீ என்ன எவ்வளவு கரைச்சல் பண்ணாலும் பரவாயில்ல, நீ கெரியர் மேன்னா நானும் கெரியர் உமன், நான் போவேன்ற கிளாரிட்டி உங்களுக்கு வரணும். நீங்க பிசினஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ ஏன் இதை பண்ணல, நீ ஏன் அதை பண்ணலன்னா, இஃப் யூ வாண்ட் டு பி அன் ஆண்டர்பிரனர், இஃப் யூ வாண்ட் டு பி அ பிசினஸ் உமன், மைண்ட் யோர் பிசினஸ்ன்னு மத்தவங்க நமக்கு தேவையில்லாம மூக்க நுழைக்கும் போது மைண்ட் யோர் பிசினஸ் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றதுக்கு நமக்கு துணிவு வரணும். அது வரலன்னா, ஏன்னா நான் உங்களை என்ன வேணா எம்பவர் பண்ணலாங்க. இன்னைக்கு நீங்க போய் ஒரு பிசினஸ்ன்னு கேட்கறீங்க, என் ஒய்ஃபை கேட்டாப்பா அப்படின்னு கெத்து காட்டுறது கூட அவர் ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் இல்ல 1 லட்சம் ரூபாய் கூட கொடுக்கலாம். 1 லட்சம் ரூபாய் நீங்க என்ன பண்ண போறீங்க? மனசுல தைரியம் இல்லாமல், இந்த சரௌண்டிங் சர்க்கம்ஸ்டான்சஸ் நீங்க கிளியர் பண்ணாம, சரி பண்ணாமல், 1 லட்சம் இல்ல 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் உங்களால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா your attitude decides your altitude. உங்களுடைய தன்மை என்ன, நீங்க யாரு, உங்க பர்சனாலிட்டி என்ன. 4 பேர் இவெல்லாம் கிளம்பிட்டாளா, இவெல்லாம் ஜெயிப்பாளானா, விடுங்க, நான் ஜெயிக்கிறேன், ஜெயிக்காம தோத்துதான் போறேனே, பட் எனக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இருந்தது இல்ல. நான் ஓடி ஒரு ரேஸ்ல போற எல்லாரும் ஜெயிக்கிறாங்களா? ஒருத்தன் தான் ஃபர்ஸ்ட் வரான், ஒருத்தன் தான் செகண்ட் வரான். ஆனா ஓடுனவ அத்தனை பேரும் வெற்றி பெற்றாங்க. கேலரியில நின்று கை தட்டினவனோட ஓடுன அந்த 30 பேர் இருக்கான் பாருங்க, அவன் எவ்வளவு வசதியானவன். லெட் அஸ் பி த ரன்னர்ஸ், நாட் த சியரர்ஸ். நம்ம சியர் கேர்ள்ஸா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்னன்னாக்க சியர் கேர்ள்ஸா இருக்கிறதுல மகிழ்ச்சி ஆயிடும். சாரு, சில பேர் பார்த்துருக்கீங்களா, சாரி மென்ஷன் பண்றதுக்கு, போன் எடுத்து சில லேடிஸ், எஸ்பி இல்லைங்க வீட்டில், அமைச்சர் இல்லைங்க வீட்டில். ஏன்பா வீட்டில் இருக்கவங்க கூட அமைச்சர் எஸ்பியா? பதிலுக்கு ஏதாவது ஒரு லேடி எஸ்பியா இருந்து அவங்க ஹஸ்பண்ட் போன் எடுத்து எஸ்பி வீட்டில் இல்லைன்னு சொல்லுவார்னு இருக்கீங்க. அவங்க இல்லையா வீட்டில், அவங்க கிளம்பிட்டாங்களா அப்பயோ டியூட்டிக்கு. அப்ப வாழ்க்கை முழுக்க நீங்க என்னவா இருக்கீங்கன்றதை விட நீங்க யாரோட என்னவா இருக்கீங்கறத பத்தி தான் உங்களுக்கு கவலையா இருக்கு. அப்ப நான் யாரு,
நான் என்ன ஆகணும், நான் எப்படி கிராஸ் ரோட்ஸை சமாளிக்கணும், அதில் உங்களுக்கு கிளாரிட்டி இருக்கணும். நான் நேற்றைக்கு ஆகஸ்ட் 15 என்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது நான் ஃபவுண்டர் ட்ரஸ்டி ஆஃப் எஸ் ஃபவுண்டேஷன் அப்படின்னு என்னை இங்கே அறிமுகப்படுத்தினாங்க. நான் எஸ் ஃபவுண்டேஷனை எதுக்காக தொடங்கினேனாக்க, ஜஸ்ட் டு ஆனர் த சுப்ரீம் சாக்ரிஃபைஸ் ஆஃப் தி இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். இந்திய இராணுவ வீரர்களுடைய வீரத்தையும் தியாகத்தையும் போற்றுவதற்காக மட்டுமே ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லை, காரணம் மாணவர்களுக்கு அரசியலே கலப்படம் இல்லாம வெறும் நேஷனலிசத்தையும் பேட்ரியாட்டிசத்தையும் இந்த நாட்டுக்காக உண்மையாக உயிர் தியாகம் செய்வதற்கு வேலையில சேர்ற அன்னைக்கே ஒரு பிளாங்க் செக்ல கையெழுத்து போட்டு என் உயிர் இந்த நாட்டுக்குன்னு சொல்ற ஒரே ஆள் ராணுவ வீரன் மட்டும்தான். இப்ப அவர்களை பற்றிய அறிவும் ஞானமும் நமக்கு இருக்கணும். அவங்க என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியணும். நான் நிறைய கதைகள் என்னால சொல்ல முடியும். ஆனா 2 கதைகள் நான் விமன் பேஸ்டா சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கும். ஒன்று, இங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் வரலாம், இல்ல பின்னாடி அதை நீங்க பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம். சில யங் கேர்ள்ஸ் இருக்கீங்க, நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு 19 வயது பெண், அவங்க பேர் கரிமா யாதவ்னு பேர். அவங்க ரொம்ப அழகான பெண். வாட் டஸ் இட் மேட்டர்? இட் டசன்ட் மேட்டர். பட் எதுக்கு சொல்றேன்னா, நீங்க அழகாவே பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இட் மேட்டர்ஸ். இட் மேட்டர்ஸ் நாட் ஜஸ்ட் டு யூ, இட் மேட்டர்ஸ் டு எவ்ரிபடி அரவுண்ட் யூ. இந்த பெண்மணி என்ன பண்றாங்க, 19 வயசுல ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். அவங்க ஒரு ரேம்ப் வாக்குக்கு போறாங்க, அதாவது ஒரு பியூட்டி கான்டெஸ்ட்டுக்கு. அந்த பியூட்டி கான்டெஸ்ட்ல போய் பெஸ்ட் ஸ்கின் டோன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு தேர்வு நடக்குது. அதுல அவங்க வெற்றி பெற்றுறாங்க. இவங்க அடுத்தது போக வேண்டிய கான்டெஸ்ட் என்னன்னா, இன்டர்நேஷ்னலா இதே மாதிரி ஒரு கான்டெஸ்ட்டுக்கு போகணும். பெஸ்ட் ஸ்கின் டோன் அழகி அப்படின்னு ஒரு பட்டம் கிடைச்சிட்டாக்க என்னெல்லாம் அவங்கள சுத்தி நடக்கும்னு உங்களுக்கு தெரியும். ஒன்று, பியூட்டி ப்ராடக்ட்ஸை சேர்ந்த எல்லா கம்பெனிஸும் பிராண்ட் அம்பாசிடரா அவங்கள கூப்பிடுவாங்க. நகைகள் உற்பத்தி செய்பவர்கள் பிராண்ட் அம்பாசிடரா அவங்க கம்பெனிக்கு அவங்களை கேட்பாங்க. அடுத்தது பாம்பே, மலையாளம், தெலுங்கு, தமிழ் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் நடிக்க வரியான்னு கேட்பாங்க. இதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம், எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிச்சு நான் யார் தெரியுமா அப்படின்றத எல்லாருக்கும் காட்டணும். அதுதானே எல்லாருடைய உள்ள கிடைக்கையும். இப்ப நீ யார் தெரியுமான்னு காட்டுறதுக்கு உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. ஆனா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியில என்ன கிடைக்கும், நீ யாருன்றது மட்டும் இல்ல, பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும், ஃபேன் பேஸ் கிடைக்கும், சமயத்துல பவரும் கிடைக்கும். ஆனா அந்த பெண் யோசிக்கிறாங்க, நான் இந்த ரேம்ப் வாக்கு வந்தனே, இதுதான் என்னுடைய வாழ்க்கை லட்சியமா? இஸ் திஸ் வாட் ஐ வாண்டட் டு பி? இஸ் திஸ் மை சோல் அர்ஜ்? என் ஆன்மாவினுடைய தாகம் இதுதானா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரு 6 மாசம் 8 மாசம் எதுக்குள்ளேயுமே இல்லை, தேர்வாகிறார்கள். சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு 6 மாசம் நேஷனல் டிஃபென்ஸ் சிடிஎஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீசஸ் எக்ஸாம் எழுதி தேர்வு பெற்று சென்னையில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு 6 மாசம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அவுட் கோயிங் ஆஃபீஸர்ஸா அவங்க தேர்வு செய்யப்பட்டு இன்றைக்கு கரிமா யாதவ் யார் என்றால் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. இங்க இருக்க பெருவாரியான ஆட்களுக்கும் தெரியாது. கரிமா யாதவ் அப்படின்னு உங்களுடைய யூடியூப்ல போய் போட்டு பாருங்க. இன்றைக்கு பேர், பணம், புகழ், பதவி எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஆன்மாவினுடைய தாகம் என்பது இந்த தேசத்திற்கு நான் சர்வ் பண்ணணும்ன்றது தான் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான பரீட்சை எழுதி அதுல தேர்வு பெற்று ட்ரைனிங் ஆகி அவங்க அடையாளமே இல்லாமல் எங்கேயோ ஒரு இடத்துல இந்த தேசத்திற்காக ஒரு ஆபீசரா அவங்க சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க சார். டு மீ ஷி இஸ் a ஹீரோயின். அப்ப நம்மளுடைய லட்சியம் சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், அது அப்பளமா இருக்கலாம், லட்டா இருக்கலாம், ஊறுகாயா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனால் ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது உங்க லட்சியம்னாக்க அதுல ஒரு அறத்தை வைத்துக் கொண்டு அந்த அறத்தின் மூலமாக நீங்க செய்ய போற காரியத்துக்கு நீங்க ஒரு ப்ளூ பிரிண்ட் தயார் பண்ணி இந்த ப்ளூ பிரிண்ட்ல நான் எப்படி ஃபாலோ பண்ணுவேன்றத பண்ணி அதுக்கான பணத்தை நீங்க சோர்ஸ் பண்ணி இன்னைக்கு நீங்க பணம் ஆண்டர்பிரினர்ஷிப் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு அறிவுறுத்துவதற்கு எம்எஸ்எம்இல எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க, லோன்ஸ் எப்படி வாங்கணும்னு சொல்லி கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த வில் இருக்கணும், டிரைவ் இருக்கணும், நான் செய்யணும், செய் அல்லது செத்துமணி, டூ ஆர் டை அப்படின்ற ஆட்டிடியூட் உங்களுக்கு இருந்ததுன்னா உங்களால இதை ஜெயிக்க முடியும். சரிங்க, கரிமா யாதவ் 19 வயசு பொண்ணு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஐ வில் ஷேர் ஒன் மோர் ஸ்டோரி வித் யூ.
ஸ்வாதி மஹதீக் என்ற ஒரு பெண்மணி. அவர்கள் கிட்டத்தட்ட 27-28 வயசு. நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சில ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவங்க கணவர் மேஜர் மஹதீக் அப்படின்றவர் இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸில் வேலை பண்ணிட்டு இருந்தார். அவர் ஒரு சூழல்ல இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ணக்கூடிய அந்த விஷயம் நடந்துருது. அவருடைய உடல் வீட்டுக்கு எடுத்து வரப்படுகிறது. 2 குழந்தைங்க அவங்களுக்கு, ஒரு மகள் ஒரு மகன். அந்த கடைசி காரியங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்வாதி அவங்க அம்மாவையும் அவங்க மாமியாரையும் கூப்பிடுறாங்க. நான் என்ன தெரியுங்களா சொல்றேன், மோசமான மாமியார்களை நம்ம விட்டுடுவோம். நல்ல மாமியார்கள் நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அவங்களெல்லாம் அடையாளப்படுத்தி இருந்தா இந்த மாதிரி மாமியாரா இருங்கன்னு அடையாளப்படுத்தி காட்டுங்க. அப்பதான் ஒழுங்கா இருக்க வேண்டாம்னு நினைக்கிறவங்களுக்கு கூட நம்மளும் இனிமே பெட்டரா இருந்தா நல்லது அப்படின்னு தோணும். தீமைகளை பேசுவதை விட நன்மைகளை பேசுவது. அவங்க 2 பேர்கிட்டையும் இந்த 2 குழந்தைங்களையும் ஒப்படைச்சாங்க. என்னம்மா அப்படின்னாங்க. இல்ல, என் கணவர் அகாலமாக இருந்திருக்கிறார். அவர் போக வேண்டிய வயசு இல்லை, ஒரு ஆபரேஷன்ல அவர் போயிட்டாரு. பட் அவர் எவ்வளவோ செய்யணும்னு நினைச்சார் இந்த நாட்டுக்கு, செய்ய முடியாமல் ஒரு இடத்துல அது தடைப்பட்டு விட்டது. அதுக்கு அவர் எந்த விதத்திலையும் பொறுப்பு இல்லை. ஆனா இந்த காரியம் பாதியில தடைப்பட்டுடுச்சு. சரி, அதுக்கு நீ என்ன பண்ண போற? நான் போய் பரீட்சை எழுத போறேன்னு பரீட்சை எழுதுகிறார்கள், வெற்றி பெறுகிறார்கள். ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமிக்கு 6 மாசம் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. பாசிங் அவுட் பெரேட்னு ஒன்று இருக்கும்மா. புட் பாசிங் அவுட் பெரேட் இன் யோர் யூடியூப் போட்டு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் ப்ளூ பிரிண்ட் இருக்குல்ல, ப்ளூ பிரிண்ட் சார் சொன்னாரு. டிசிப்ளின் என்னன்றதுக்கான ப்ளூ பிரிண்ட் பாசிங் அவுட் பெரேடு தான். அந்த பாசிங் அவுட் பெரேடை பார்த்தீங்கன்னா ஒரு அடி வைக்கிறதுலையும் அத்தனை பேருக்குள்ளேயும் அவ்வளவு ஒரு யுனானிமிட்டியும் ஹார்மனியும் கோஆர்டினேஷனும் இருக்கும்னா, நம்ம மனசுல நாம செய்யற ஒரு விஷயத்துக்கு நம்ம மண்டைக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் இருக்க கூடாதா? இருக்க வேண்டும், இருக்கணும். எங்கெல்லாம் செதறதோ பாசிங் அவுட் பெரேட போட்டு பாருங்க. இவ்வளவு பேர் ஒன்னா போலாம்னா என் மண்டைக்குள்ள இருக்க தாட் ஒன்னா போலாம். செதறி இருக்கக்கூடிய சிந்தனைகள் ஒருமுகப்படுத்தப்படலாம். பல விஷயங்கள்ல நான் தொலைக்கக்கூடிய நான் மறுபடியும் என்னை கண்டெடுத்து ஒருமைப்படுத்தி ஒற்றை சிந்தனையில் என்னை செலுத்தலாம் அப்படின்றத ஒரு பாசிங் அவுட் பெரேட் உங்களுக்கு சொல்லி தரும். அந்த பாசிங் அவுட் பெரேட்ல ஸ்வாதி மஹதீக் வாஸ் தி பெஸ்ட் கேண்டிடேட். அவங்களுக்கு அந்த ஸ்வார்ட் ஒன்று கொடுப்பாங்க. அவங்க அம்மாவும் அவங்க மாமியாரும் அந்த குழந்தைங்களும் அந்த பாசிங் அவுட் பெரேடுக்கு வராங்க. ஸ்வாதி மஹதீக் கண்ணில் ஒரு சொட்டு நீர் இருக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியம். கணவனை நினைச்சு அழுகிறார்களோ அப்படின்றதுக்காக கேட்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம் ஒரு வார்த்தை, இவ்வளோ நாள் என் கணவர் துடிச்சிட்டு இருந்திருப்பார். ஐயோ செய்ய முடியாம அப்படி அகாலமா போயிட்டோமே என் கணவரோட ஆவி துடிச்சிட்டு இருந்திருக்கும். இப்ப அவர் விட்டு சென்ற வேலையை செய்வதற்கு என் மனைவி வந்து விட்டாள்ன்ற அமைதியை என் கணவர் பெற்றிருப்பார். அதை நினைச்சு அழுதார். வாட் இஸ் டிட்டர்மினேஷன்? வாட் இஸ் டிட்டர்மினேஷன்? எதுங்க நமக்கு நம்மை சிதைக்காமல் நம்மை வைத்திருப்பது? சிதையாத மனத்தை நாம கொள்றது அப்படின்னா என்ன? அப்படின்னா எடுத்த காரியத்தில் 100 பிரச்சனை வரும். அந்த 100 பிரச்சனைகளையும் தாண்டி நாம எப்படி ஜெயிக்க போறோம்? இன்னும் ஒரு ஃபைனல் பஞ்ச் ஒன்று சொல்றேன். இதையெல்லாம் நான் ஏன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கதையாவே சொல்றேன் அப்படின்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கதையை பத்தி உங்ககிட்ட சொல்ல யாரும் இல்லை. இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆர்மிக்குள்ளேயே பேசிடுறாங்க, சிவிலியன்ஸ் இல்லை. மற்ற கதைகளை சொல்வதற்கு சார் மாதிரி ஜேசிஸ்ல இருக்கவங்க, பிசினஸ் ஜெயிச்சவங்க சொல்லுவாங்க. இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லலாம். ஆனால் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ்ல இருந்து சுப்ரீம் வேலை இருக்கு இல்லையா, நம்ப முடியாத, நினைத்து பார்க்க முடியாத வீரம், தீரம், சவால்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அசாத்தியமான துணிச்சல்றத நாம எங்க இருந்து எடுக்கலாம்னா அங்கிருந்து எடுக்கலாம். குமுத் டோக்ரான்ற ஒரு அம்மா, அவங்களும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், அவங்க கணவரும் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். நிறைய மாத கர்ப்பிணி, சினிமால தான் நீங்க பாப்பீங்க. அந்த அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. என்னத்துக்கு? டெலிவரிக்கு. நம்ப மாட்டீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ஆம்புலன்ஸ் போடு, அவங்க கணவரோட பாடி வீட்டுக்குள்ள வருது. நீங்க நினைச்சு பார்க்க முடியுமா இதை உங்க வாழ்க்கையில? சினிமால 3.5 நிமிஷத்துல பாட்டுல ஜெயிச்ச ஹீரோஸை பார்த்து நம்மளை கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சிருக்காங்க. குமுத் டோக்ரா ஒரு குழந்தைய டெலிவர் பண்றாங்க. சரியாக 5 மணி நேரம் கழித்து அவங்களுடைய கணவருடைய இறுதிச் சடங்கு. அந்த இறுதிச் சடங்கு நடக்கக்கூடிய இடத்திற்கு குமுத் டோக்ரா வருகிறார்கள். ஃபுல் யூனிஃபார்ம்ல. டெலிவரி ஆயிடுச்சுங்க என் பொண்ணுக்கு, அவ கொஞ்ச நாள் படுத்துக்கினே இருக்கணுங்க. இப்படியெல்லாம் நம்ம கிட்ட பிம்பம் கட்டமைக்கிறாங்களா, அதெல்லாம் ஒரு மண்ணும் கிடையாது. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப், பட் டோன்ட் ஃபைண்ட் எக்ஸ்கியூசஸ் ஒய் யூ வாண்ட் ஒர்க் ஃபார் த நெக்ஸ்ட் 6 months. இதெல்லாம் தேவையில்லாதது. குமுத் டோக்ரா ஃபுல் யூனிஃபார்ம்ல
கையில ஒரு 5 மாச குழந்தைய, அந்த 5 மணி நேரத்துக்கு முன்னாடி பிறந்த குழந்தைய சுருட்டி எடுத்துக்கிட்டு இப்படி அந்த குழந்தையோட அந்த செரிமனி, லாஸ்ட் ரைட் செரிமனி நடக்கிற இடத்துக்கு வந்து நிக்கிறாங்க. அவங்க கண்ணுல இருந்து தண்ணி சொட்டுது. ரிப்போர்ட்டர்ஸ் கேட்குறாங்க, மேடம் அப்படின்றாங்க. இல்ல ஈவன் அட் திஸ் ஸ்டேஜ், இன்னும் 21 வருடங்கள் கழித்து இந்த நாட்டினுடைய இராணுவத்திற்கு பணியாற்றுவதற்கு என் கையில ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை நினைச்சு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இந்த வள்ளுவர் சொல்வார், இதெல்லாம் நம்ம பார்க்கிற கதைகள். ஆனா திருப்பி வந்தோம்னாக்க நம்ம பாட்டன் சொல்லிட்டு போயிருக்க ஒரு வார்த்தையோட நான் என் உரையை நிறைவு செய்கிறேன். நம்ம வாழ்க்கையில நிறைய நடக்குங்க. நான் என்னங்க செய்யறது? நான் மாவு விற்க போனா காத்தடிக்குது, நான் உப்பு விற்க போனாக்க மழை பெய்யுது. இதெல்லாம் சொல்லிட்டு விளங்காம இருக்கவங்க இருந்துக்கோங்க. ஊழையும் உட்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உழற்றுபவர்னு சொல்றாங்க இல்லையா? குமுத் டோக்ரா ஊழையும் உட்பக்கம் காண்டார். சுவாதி மகதேக் ஊழையும் உட்பக்கம் காண்டவர்கள். ஊழை உட்பக்கம் காணுவதற்கு தயாராக இருப்பவர்கள் மட்டும்தான் வியாபாரத்துல ஜெயிக்க முடியுமே தவிர மற்றவர்கள் எல்லாம் புலம்பிட்டு உட்கார்ந்து இருக்க வேண்டியதுதான். நான் திருப்பி இப்படி வைண்ட் அப் பண்ணி சொல்றேன். 1, வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்தீர்கள் என்றால் முதல் உங்களுக்கு தேவை துணிவு. அடுத்தது உங்களுக்கு தேவை பிளானிங். 3வது மற்றவர்கள் என்ன சொல்வார்களோன்ற விமர்சனம், அவங்க நமக்கு கொடுக்க போற சர்டிபிகேட், இதெல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு நான் இப்படி முடிவு பண்ணியிருக்கேன், நான் இப்படி செய்ய போறேன், இதுக்கு என்ன எதிர்ப்பு வந்தாலும் நான் கவலையே பட மாட்டேன். ஒன்னு ஜெயிப்பேன், இல்ல ஜெயிக்கிற ப்ராசஸ்லயே என் வாழ்க்கை முடியட்டும். இட் இஸ் நாட் தட் யூ ஷுட் ஆல்வேஸ் வின். ஈவன் இஃப் யூ ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபைட்டிங், இட் இஸ் ஸ்டில் அ விக்டரி. ஸ்டில் அ விக்டரின்னு சொன்ன அப்புறமா இன்னும் 2 மினிட்ஸ் எடுத்து ஒன்னு சொல்லிடுறேன். விஜயந்த் தாப்பர் அப்படின்னு ஒரு 21 வயது பையன். கரெக்டா ஆர்மியில சேர்ந்து ஒரு 3 மாசம் கூட இருக்காது, 3-6 மாசம் ஆயிருக்கும். கார்கில் வார் அவுட் பிரேக் ஆயிடுச்சு. நேற்றைக்கு நார்த் இந்தியாவில் ஓடின சில ட்ரெயின்ஸ்ல வீரர்கள் நிறைய பேருடைய போட்டோஸை வந்து ட்ரெயின்ல வந்து பெயிண்ட் பண்ணி அனுப்புனாங்க. அதுல விஜயந்த் தாப்பருடைய படமும் ஒன்று. விஜயந்த் தாப்பருடைய தந்தையார் பேர் கர்னல் தாப்பர், அவங்க அம்மா பேர் திருப்தா தாப்பர். பெண்கள் உங்களுக்கு சொல்றேன், திருப்தா தாப்பர் யூடியூப்ல போட்டு பாருங்க. அந்த பையன் கார்கில் வாருக்கு போறான். அவன் வீட்டுக்கு ஒரு கடிதம் அனுப்புறான். எப்பவுமே நம்ம வாருக்கு போற போது இல்ல என்னவா இருந்தாலுமே நீங்க ஆர்மில இருந்து நீங்க லெட்டர் அனுப்பிச்சீங்கன்னா பேஸ் கேம்ப்ல வந்து அதை ஸ்கிரீன் பண்ணிட்டு அனுப்புவாங்க. ஸ்கிரீன் பண்ணி அந்த லெட்டர் வருது. அந்த கடிதத்துல என்ன இருந்தது தெரியுங்களா? அன்புள்ள அம்மா, அப்பா, பாட்டி எல்லாரையும் சொல்லிட்டு, இந்த கடிதம் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது நான் உங்களை வானத்தில் இருந்து பார்த்து கொண்டிருப்பேன். ஏன்னா கார்கில் வாருக்கு போன எல்லா வாரியர்ஸ்க்கும் தெரியுங்க, 50-50 சான்ஸ் தான் திருப்பி சர்வைவலுக்கு. we lost heavily. கார்கில் வெற்றி நமக்கு எளிமையாக கிடைக்கவில்லை. 3800 கேஷுவாலிட்டிஸ் நம்ம ஆர்மியில உண்டு. நினைச்சு பார்த்துக்கோங்க. அவங்க எல்லாரும் கொடுத்த மூச்சுல தான் நம்ம நேற்றுக்கு சுதந்திர கொடியை ஏத்தணும். வேற எதனாலையும் சுதந்திர கொடி ஏத்தல. நமக்கு நிறைய பிம்பங்கள் காட்டப்பட்டது. நம்முடைய சுதந்திர கொடி பறந்ததற்கு ராணுவ வீரர்களின் மூச்சு காற்றுத்தான் காரணமே தவிர வேற எதுவும் காரணம் இல்லை. Let's be clear on that. அவன் எழுதுறான், இந்த கடிதம் உங்களுக்கு கிடைக்கின்ற பொழுது நான் வானத்திலே இருந்து உங்களை பார்த்து கொண்டிருப்பேன். நான் மீண்டும் பிறந்தால் இதே இந்தியாவில் பிறப்பேன், இதே ராணுவத்தில் தான் சேருவேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு ஆசைப்பா, இந்த கடிதம் கிடைச்ச உடனே என் ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கேளுங்க, நான் கடைசியா எங்க விழுந்து என் உயிர் போச்சுன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கூட்டிட்டு வந்து அந்த இடத்துல காட்டுவாங்க. நீங்க இந்த கடிதத்தோடு அங்க வரணும்ப்பா. எதுக்குன்னு கீழே எழுதலாம் குறிப்பு. நீங்க அங்க வந்தீங்கன்னாப்பா என் கடைசி உயிர் மூச்சு அந்த வானத்துல உங்களுக்காக காத்துட்டு இருக்கும். நீங்க வந்து அந்த காத்தை சுவாசிக்கிற போது உங்க மூச்சோட என் கடைசி மூச்சையும் நான் கலந்து விடுவேனப்பா, அதன் மூலம் நான் உங்களோட வாழ்வேன் அப்படின்னு அந்த பையன் லெட்டர் எழுதணும். நான் சொல்றது கற்பனை கதை இல்லைங்க, நோ ஸ்கிரீன் பிளே டயலாக் எல்லாம். அந்த விஜயந்த் தாப்பரோட லாஸ்ட் லெட்டர்னு யூடியூப்ல போட்டீங்கன்னா இல்லைன்னா கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அந்த கடிதம் வந்த போது விஜயந்தோட உடல் அவர்கள் வீட்டில் இருந்தது. அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அப்பொழுது 58 வயதான கர்னல் தாப்பர் அந்த இடத்துக்கு போனாரு. அந்த இடத்துக்கு இன்னைக்கு பேர் விஜயந்த் ஹெலிபேட் அப்படின்னு பேரு. அன்னைக்கு அவருக்கு வயசு 58ன்னா 1999 இன்னைக்கு அவருக்கு வயசு என்னன்னு கால்குலேட் பண்ணிக்கோங்க. +27. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 6ஆம் தேதி கர்னல் தாப்பர் விஜயந்த் ஹெலிபேடுக்கு போய் தன் மகனை நினைத்து இந்த தேசத்தை நினைத்து பெருமிதம் கொண்டு திரும்பி வருகிறார். என் பையனை எதுக்கு சார் நான் 21 வயசுல விடணும் இந்த நாட்டுக்குன்னு நினைக்காத ஒருத்தனுக்கு ஒரு துணிவு இருக்கும் என்றால் திருப்தா தாப்பர் பேரை சொன்ன. எதுக்குன்னா யூடியூப்ல போட்டு பாருங்க.
அவங்க சொல்றாங்க, நீ கடிதத்துல சொல்லியிருக்கல்லப்பா இன்னைக்கு உனக்கு பர்த்டே, நான் உனக்கு பிடிச்ச கீர் பண்ணியிருக்கேன், எல்லாருக்கும் கொடுக்க போறேன். ஏன் தெரியுமா? நீ தான் சொன்னல நீ இங்கதான் பொறுப்பேன், நீதே ராணுவத்துல தான் இருப்பேன்னு. சோ நீ எங்கேயோ பறந்திருக்க, ஏதோ ஒரு ராணுவத்துல இருக்க, நம்ம ராணுவத்துல எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அதனால நான் உன் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்றேன்னு ஒரு மகனுடைய கடைசி கடிதத்தை உண்மை என்று நம்பி பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு ஒரு தாய்க்கு மனம் இருக்கும் என்றால், உங்களுடைய கனவுகளை உண்மை என்று நம்பி உங்களால் செயல்பட முடியும் என்பதை நீங்கள் தான் நம்ப வேண்டும். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கின்ற பொழுது, அந்த துணிவு உங்களுக்கு இருக்கின்ற பொழுது, அந்த செயல்திறன் உங்களை தேடி உங்கள் பின்னால் வரும் என்பதை சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். இங்கே அமர்ந்திருக்கும் பெண்கள் வீட்டின் கண்கள் அவர்களை கௌரவிப்பதற்காக திருமதி வசுமதி ரமேஷ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். அடுத்த நிகழ்வாக நமது சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் திரு கோபிசன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன்.